ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். 2027 எக்ஸாமினேஷனுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 10 விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் எப்படி டஃப்பாக கேட்டாலும் சரி, கட் ஆஃப் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, நம்மளால் யூபிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கட் ஆஃபை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்திருக்கணும். உங்களை நீங்கள் நம்பணும், நம்பிக்கையோடு படிக்கணும். என்ன ஃபெயிலியர் பார்த்துருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவிலேருந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளோ நெகட்டிவிட்டி கேட்டாலும் சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் உங்களை நம்பணும், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நம்பணும். நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் இருக்கணும். நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு நம்ம போகவே கூடாது. நம்மளே நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நெகட்டிவாக பேசுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படியே நம்ம அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா, நோட்டிஃபிகேஷன். இந்த எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நோட்டிஃபிகேஷனை எடுத்து வச்சு ஒரு டைம் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஒரு 1 hour தான் ஆகும். அது ரொம்ப பெரிய டைம் கன்சூமிங் ப்ராசஸ்லாம் கிடையாது. டிஃபிகல்ட்டான இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எடுத்து ஒரு டைம் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படித்து பாருங்கள். இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நோட்டிஃபிகேஷன் எடுத்து வச்சு ஒரு டைம் படிங்க. இதில் பேசிக்காக எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, அட்டெம்ப்ட் எத்தனை கொடுக்கணும், கேட்டகரிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பேசிக் எக்ஸாமை பற்றி இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிரும். ஒரு டைம் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். அதை தாண்டி நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ். எக்ஸாமுக்குள்ளே வந்தாச்சு, என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு தெரியணும்ல. இதுக்கு பதில் எங்கே இருக்குன்னா சிலபஸில் மட்டும்தான் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸ், மெயின்ஸுக்கு என்ன சிலபஸ்னு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸில் வரும்போது GS1 என்ன, GS2 என்ன, மெயின்ஸ்னு வரும்போது இருக்கக்கூடிய அந்த 9 பேப்பருக்குமே டீட்டெயில்டான சிலபஸ் யூபிஎஸ்சி கொடுத்துருக்குது. நம்ம அதை தானே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியணும்ல. அப்போ சிலபஸை எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சிலபஸில் பார்க்கும்போது ஒரு டைம் 2 டைம் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எக்ஸாமை கிராக் பண்ணுற வரைக்கும் இந்த சிலபஸை ஒரு 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ இதை பார்த்துட்டே தான் இருக்கணும். பிகாஸ் மறந்து போயிடும். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிடும். சிலபஸுங்கிறது ஒரு ரோட் மேப் மாதிரி. எவ்ரிடே நம்ம கரெக்டாக அந்த யூபிஎஸ்சிக்கு டுவர்ட்ஸ் யூபிஎஸ்சி போகும்போது நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம தான் செக் பண்ணிக்கணும். நம்ம என்ன படித்தாலும் சரி, நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படித்தாலும் சரி, இல்லை சிலபஸில் எடுத்து வச்சு படித்தாலும் சரி, சிலபஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கா, சிலபஸ் கூட தான் நம்ம போயிட்டு இருக்கோமா, இல்லை சிலபஸை தாண்டி வெளியே போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ ரெகுலராக பார்க்கணும். இதுக்கு தான் நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, சிலபஸை நீங்கள் டெய்லி பார்க்குற இடத்துல ஒட்டி வைங்க, இல்லைனா உங்களோட ஸ்டடி டேபிளில் ஒட்டி வைங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ரீசன் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா அதை நம்ம டெய்லியும் பார்க்கணும். ஸோ இவ்வளோதான் விஷயம். அப்போ சிலபஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களோட ரோட் மேப்பே. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் சிலபஸை தான் எடுத்து பார்க்கணும். அதை மெமரியே பண்ணிடுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியல அப்படின்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டோம், இன்னமும் அந்த சிலபஸ் புரியல அப்படிங்கிறது தவறான செயல். அப்படி சொல்லவே கூடாது. அஃப்கோர்ஸ் புரியாமல் இருக்கும், அதுக்கு நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் படிக்காமே இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. சிலபஸை எடுத்து பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிலபஸை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு படிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிலபஸ் பார்த்தாச்சு, அடுத்து சோர்ஸ் லிஸ்ட். சிலபஸில் நம்மளுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லியாச்சு, எங்கிருந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குதுல்ல. இன்னைக்கு இன்டர்நெட் ஏரால எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டியூட் வேணால் எடுங்க, அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு மெட்டீரியல் குப்பை மாதிரி இருக்குது, லிட்டரலாக குப்பை மாதிரி இருக்குது மெட்டீரியல். இந்த சோர்ஸ் லிஸ்ட்டில் நமக்கு தேவையான சோர்ஸ் லிஸ்ட், ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சோர்ஸ் லிஸ்ட் தான் உங்களை டிசைடே பண்ணும். ஆல்ரெடி இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு 1 year உட்காந்து படிக்கிற அளவுக்கு இதோட சிலபஸ் இருக்குது. இதில் நம்ம சோர்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2-3 புக்கை வச்சு படிக்கிறது, ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை படிச்சுட்டு அதே சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு புக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதை எடுத்து போய் படிக்கிறது, இந்த மாதிரி அங்கங்கே அப்படியே டச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா புக் லிஸ்ட்லேயும் இப்போ ஒரு புக்கவும் ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது, அந்த சப்ஜெக்ட்டையும் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எண்ட் ஆஃப் தி டேல சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, எண்ட் ஆஃப் தி டேல நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டும் வராது. ஸோ அதனால் சோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போவும் சொல்கிறேன், யூடியூப்பில் குப்பை மாதிரி வீடியோ இருக்குது. சோர்ஸ் லிஸ்ட்னு ஒன்று போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் ஒரே சோர்ஸ் லிஸ்ட் தான், மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 70 to 80% அப்படியே காமனான சோர்ஸ் லிஸ்ட் தான் இருக்கும். ஒரு சில வீடியோவில் 1 or 2 வீடியோவில் ஸோ அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனான ஒரு சில சோர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே ரெலவெண்ட்டான சோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் பேசிக்காக நான் இப்போ லைட்டாக சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என்சிஆர்டி ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஸோ என்சிஆர்டி ரொம்ப எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி தான் இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டியை படிச்சுட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஆத்தர் புக் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாலிட்டி அப்படின்னா லக்ஷ்மிகாந்த், ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியான்னு வரும்போது ஸ்பெக்ட்ரம் புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் வரும்போது நிறைய ஆத்தர்ஸ் வந்து இருக்குது, சங்கர் கணேஷ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஸோ டக்குன்னு நேம் ஞாபகத்துக்கு வரல. ஸோ ஏதாவது ஒரு புக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு புக்கை வந்து ஃபாலோ பண்ணணும். அது போக கூகுள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு யூபிஎஸ்சியை வந்து பார்க்கும்போது ஒரு புக்கை மட்டுமே ரெலவெண்ட்டாக நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையான கண்டென்ட் வந்து எடுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ எந்த புக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூபிஎஸ்சிக்கு 100% அந்த சிலபஸை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸு, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கணும். அண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சோர்ஸ் லிஸ்ட் நானே ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை எடுத்து போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ நம்ம சிலபஸில் என்ன படிக்கணும் வந்து பார்த்தாச்சு, தென் அதுக்கப்புறம் வந்து சோர்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்தாச்சு. சோர்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து படிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு சிலபஸில் வந்து போட்டாச்சு. அதிலோட ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம எடுத்தாச்சு, நம்ம வந்து படிப்போம். சரி, இப்போ இதுலேருந்து கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாதானே அந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். கேள்வி இப்படி தான் கேட்குறான்னு தெரிஞ்சாதான் அதுக்கான பதிலை நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மள நிறைய பேர், நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து நானும் பார்த்துருக்குறேன். ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்திருக்கிறேன். அது தப்புன்னு எனக்கு லேட்டராக தான் தெரிய வந்தது. இன்ஸ்டியூட் கொஸ்டினை வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு அந்த அந்த இடத்துல அவேர்னஸ் வந்து இருக்காது. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ஒரு சில இடத்துல ஹிந்தி வெர்ஷன் வந்து உள்ள அட்டாச் ஆகி இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீயோடு அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹிந்தி வெர்ஷன் இருக்காது, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். எவ்ரிடேன்னு கூட நான் சொல்லுவேன், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து வச்சு பாருங்கள். ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டினாவது எடுத்து வச்சு பாருங்கள். லாஸ்ட் 15 வருஷத்தோட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நம்ம திரும்ப பார்த்துட்டே இருக்கும்போது தான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி போய் படிக்கணும். உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வாழ்க்கையில் படிக்கணும் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஃபேக்சுவலாக கேட்டிருக்கானா, கான்செப்சுவலாக கேட்டிருக்கானா, ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் கேட்டிருக்கானா, மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் வந்து கேட்குறானா, என்ன பேட்டர்னில் கேட்குறான், என்ன டைப்பில் கேட்குறான், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். மெயின்ஸுக்கும் இதே கதை தான். ஸோ GS1, GS2, GS3, GS4 கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி கிணறு தாண்டின மாதிரி. ஸோ எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. இன்ஸ்டியூட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுறதுல யாருமே தப்பு சொல்லலை, அதுக்கு யாருமே அகேன்ஸ்டாக இருக்க போகிறதில்ல. அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை விட டபுள் தி டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அட்வைசபிள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ நம்ம படிச்சுட்டே இருப்போம். எதுக்கு படிக்கிறோம்னா எக்ஸாமுக்காக படிக்கிறோம். எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹாலில் MCQs, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஆன்சர் ரைட்டிங், அதாவது ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும். இப்போது படித்து நாலேஜை மட்டும் வந்து கெயின் பண்ணிகிட்டே இருப்போம், பயங்கர இன்டெலெக்சுவலாக மாறிடுவோம் சிலபஸில். ஆனால் எக்ஸாம் ஹாலில் அதை கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால் ஆன்சராக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டு தான். 1 இயர் படித்து எக்ஸாம் ஹாலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அது டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த ஒரு நாளில் என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். கொஷின் பேப்பரை கொடுப்பாங்க, அந்த கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் டிக் பண்ணணும். இதுதான் அந்த டேயில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போது சால்விங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அந்த சால்விங் ஸ்கில்லையும் கூடவே நம்ம கற்றுக்கிட்டு வரணும். அதுதான் ப்ராக்டிஸ். நீங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்டை முடிக்கிறீங்க, பாலிட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டி படிக்கும் போதே பேரலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துட்டு வரணும். ஒரு சாப்டரில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அப்பப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது முடித்த உடனே பாலிட்டி மார்க் டெஸ்ட், நான் சொன்னது போல் இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின்ஸ் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போய்ட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஷின் பேப்பரு ஹார்ட் காப்பியாக தான் நம்ம வாங்கி அப்படி தான் வந்து எக்ஸாம் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போகிறதுக்கு செலவு பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். 2 லட்சம் 3 லட்சம் வந்து கட்டிடுவோம். 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பிரிண்ட் அவுட் போட நம்ம யோசிப்போம். 5 ரூபா 10 ரூபா கொடுத்து நியூஸ் பேப்பர் வாங்க நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி பண்ண வேணாம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க.
அது ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டோட பேப்பராக இருந்தாலும் சரி, அந்த கொஷின் பேப்பருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். 2 hours டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கொஷினும் ப்ராப்பராக படித்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, நம்ம இந்த சாப்டர் படித்தோம், இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வந்திருக்குது, இதுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியுதா, படித்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஷின் வந்தால் நம்மளால் கரெக்டாக மார்க் பண்ண முடியுதா. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்சர் ஏன்னு தெரியும் ஆனால் பிஏ டிக் பண்ணிட்டு வரோம். இது எல்லாமே இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நடக்கும். இது எல்லாமே நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஹாலில் இந்த தப்பெல்லாம் நம்மளுக்கு வராது. இதே மாதிரி தான் மெயின்ஸுக்கும். ஸோ மெயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஆன்சர் ரைட்டிங். ஸோ ஆன்சர் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபீட்பேக் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களோட ஆன்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டாக பண்ண முடியலன்னா நம்ம கரெக்டாக படிக்கலன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாமோட ஸ்டாண்டர்டுக்கு வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மறுபடியும் போய் படிப்போம், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுவோம். ஸோ மறுபடியும் ரீட் பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம், மறுபடியும் வந்து டெஸ்ட் எழுதுவோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்போ இது தெரியணும் அப்படின்னாவே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நியூஸ் பேப்பர். கைஸ், நியூஸ் பேப்பரை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக வந்து இந்த பொங்கல் சாப்பிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கலாம் வந்து வேலைக்கே ஆகாது. எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சிலபஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் நியூஸ் பேப்பரை பொறுத்தளவுக்கு எவ்ரிடே இன்னையிலிருந்தே படிக்கணும். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு நாளாவது நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா, ஒரு நாளாவது நம்ம குளிக்காமல் இருக்கிறோமா, இல்லை. நியூஸ் பேப்பர் மட்டும் ஏன் ஒரு நாள் படிப்போம், 2-3 நாள் விட்டுருவோம். ஸோ அதனால் நியூஸ் பேப்பரை பொறுத்தளவுக்கு எவ்ரிடே ரீட் பண்ணணும். எவ்ரிடே நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தான் அந்த நியூஸ் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே அடுத்த நாள் படிக்கும்போது நேற்று என்ன நடந்துச்சுனே தெரியாமல் அடுத்த நாள் புதுசாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கும், கனெக்டே பண்ணிக்க முடியாது. ஸோ எவ்ரிடே ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கணும். அது ஒரு ஸ்கில்லும் கூட. நீங்கள் கம்ஃபர்டபுளாக நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கே ஒரு மாதம் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு நியூஸை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நியூஸோட பேக்ரவுண்டை நீங்கள் போயிட்டு வந்து சர்ச் பண்ணணும். கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அண்ட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுக்கும் ஆல்டர்னேட்டிவே கிடையாது. நீங்கள் என்ன மேக்சின் படித்தாலும் சரி, எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, எத்தனை லட்ச ரூபா கட்டி நீங்கள் போய் கிளாஸில் உட்காந்து எத்தனை நியூஸ் பேப்பர் கிளாஸ் அட்டன் பண்ணிங்களாலும் சரி, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வரவே வராது. ரெகுலராக நியூஸ் பேப்பர் படித்து அந்த நியூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நியூஸ் எங்கே போயிடுது, என்ன நடந்துட்டு இருக்குது, நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது, என்ன இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணி ஸ்பூன் ஸ்வீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க. இங்கே நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. 2026 பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க, அது எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பேப்பர் வந்து வருது அப்படின்னாலுமே நம்ம கிராக் பண்ணி தான் ஆகணும். இங்கே யூபிஎஸ்சியை குறை சொல்லிட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. நம்மளுக்கு தான் யூபிஎஸ்சி தேவை. ஸோ யூபிஎஸ்சிக்கு நம்ம தேவையில்லை. ஸோ யூபிஎஸ்சி என்ன ஸ்டாண்டர்டில் போயிட்டுருக்கோ, ஸோ அவங்க என்ன மாதிரி அப்டேட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இவால்வ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்சின்ஸ் படிக்கலாமா, மேக்சின்ஸ் இருக்கே நம்ம படிச்சுட்டு போயிடலாமே, அஃப்கோர்ஸ் எஸ், மேக்சினும் படித்து தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா மேக்சினும் படிச்சு தான் ஆகணும். பட் எப்பவுமே எந்த ஒரு சோர்ஸுமே நியூஸ் பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நியூஸ் பேப்பர் தான். ஸோ நியூஸ் பேப்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்ரிடே ஒரு 2 hours டைம் கொடுத்து நியூஸ் பேப்பருக்கு படிங்க. என்ன ப்ரோ 2 hours சொல்கிறீங்க, எல்லாரும் 45 minutes சொல்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூ கேண்டிடேட்டை எடுத்துக்கோங்க, இல்லை 5 வருஷம் 6 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக எடுத்துக்கோங்க. 5 வருஷமாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பட் குறைஞ்சபட்சம் 1 hour நியூஸ் பேப்பருக்கு ஆகும். அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரங்கிறது நார்மலான டைம். ஓகேங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 hours அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்கும், எக்ஸ்ட்ரா டைம் ஆக தான் செய்யும். பட் இது எல்லாமே இனிஷியல் டைமில் மட்டும்தான். இது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு 1 month 2 month நல்லா ரிக்ரஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, ரிக்ரஸாக ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 hour வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். பட் இந்த இனிஷியலாக போடுற எஃபர்ட்டுக்கு வந்து சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு யாரா படிக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவாக வந்து ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு போயிடலான்னு மட்டும் நியூஸ் பேப்பரை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷனில். கான்ஃபிடென்ட்டே வராது கைஸ், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டே வராது. நம்ம எல்லாரும் கான்ஃபிடென்ட் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கலாம். எனக்கு கான்ஃபிடென்ட்டே வரமாட்டேங்குது, எக்ஸாம் மேலே பயமாகவே இருக்குது, எவ்வளோ படித்தாலும் படிக்காத மாதிரியே இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல. இதுக்கெல்லாமே வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் வந்து காரணம். அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை.
கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, இதுதான் உண்மை. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் மட்டும்தான். ஸோ மேகசைனுங்கிறது எக்ஸ்ட்ரா, மேகசைன் படிச்சிட்டோம் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல். அதர்வைஸ் வந்து நியூஸ் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் ஸ்கிப் நியூஸ் பேப்பர். நான் இன்னையிலேருந்தே கூட இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்புறம் வந்து எடுத்து அந்த நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, சிலபஸ்லாம் ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஓகே, எல்லாத்தையும் நான் தெளிவாக படிக்கிறேன், ரிவிஷன் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டாலுமே மொத்தமாக வேஸ்ட் ஆகும். நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வழி. பிகாஸ் நம்ம எல்லாமே படிச்சிருவோம். குவாலிட்டி ஈஸி தான். நியூஸ் பேப்பரை கூட எவ்ரிடே உட்காந்து ரிக்ரஸாக எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் படிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ரெலவெண்ட்டான பாயிண்ட் கூட நான் நோட்ஸ் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், அதையுமே நான் படிச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன பிரச்சனை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணாமல் விடுறது. கிட்டத்தட்ட 8 சப்ஜெக்ட் வந்து இருக்குது. நியூஸ் பேப்பர் ரெகுலராக வந்து படிக்கும்போது நிறைய ஃபேக்ட்ஸை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே அப்படியே படிச்சுட்டே போவோம். பாலிட்டி முடிச்சுட்டு அப்படியே ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்வரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ் அப்படியே போயிட்டே இருப்போம். பட் பாலிட்டி மறந்து போயிடும். எனக்கு மட்டுமா இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? இது நார்மலான ஒரு விஷயம். இந்த நார்மலான ஒரு விஷயத்த எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன். அதனால தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிவிஷன் இஸ் கீ டு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. ரிவிஷன் பண்ண தான் நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு மெமரி பவர் வச்சுருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா மறந்து போயிடும். ஈவன் நீங்கள் டாப் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டியை கூட எடுத்துக்கோங்க, அந்த ஒரே சப்ஜெக்டை திரும்ப தான் அவர் நடத்திட்டு இருப்பார். அவருக்கே கூட ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் வந்து தேவைப்படும். அந்த ரிவிஷன் பண்ணிட்டு வரும்போது தான் அவராலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஃபேக்கல்ட்டிக்கே அந்த நிலைமை அப்படின்னா, நம்ம மல்டிபிள் சப்ஜெக்ட் வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சப்ஜெக்ட் அப்படியே உட்காந்து ஒரு வருஷம் படிக்க போகிறதில்ல. ஹிஸ்ட்ரி படிப்போம், ஜியாகிரஃபி படிப்போம், என்ன படிப்போம், எக்கனாமிக்ஸ் படிப்போம், சிசெட் போட்டு பார்ப்போம், நியூஸ் பேப்பர் படிப்போம், இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டே இருப்போம். இப்படி பண்ணும்போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணி அது அப்படியே கொஞ்சம் டைம் ஆக மறக்க தான் செய்யும். அதை மறக்கிறதுக்கு ஓவர் கம் பண்ணிக்கிறது தான் ரிவிஷன் அப்படிங்கிறது. ஸோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக சப்ஜெக்ட் படிக்கலாலும் பரவாயில்ல, படித்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணிவிட்டு புது சப்ஜெக்டை தொடர்றதுங்கிறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஸோ எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணுறதை வச்சுக்கோங்க. உங்களோட ஷெடியூல் நீங்கள் போடும்போது ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பார்ட் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது. தெளிவாக யூபிஎஸ்சி கொடுத்துருக்குது. ப்ரிலிம்ஸில் GS1க்கு இந்த பார்ட்டு, GS2க்கு இந்த பார்ட்டு, மெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த 9 பேப்பர், ஆப்ஷனல் 1க்கு இது, ஆப்ஷனல் 2க்கு இது, மற்ற 2 குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி GS1க்கு இந்த சிலபஸ், GS2க்கு இந்த சிலபஸ், GS3க்கு இந்த ப்ளஸ், GS4 அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாமல் எக்ஸாமுக்குள்ளே போவாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த 2026 பேப்பர் தான். ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் வந்துச்சிங்களா, பாலிட்டிலேருந்து கொஸ்டின் வரலைங்களா, அதே மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து போயிருப்போம், அதுலேருந்து கொஸ்டின் வராமல் போயிருக்கும். இப்போ யூபிஎஸ்சி இந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் இப்படி தான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு அவங்க எங்கேயுமே வந்து சொல்ல கிடையாது. ஒரு 2-3 வருஷம் ட்ரெண்டு பார்ப்போம். ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டினே வரல அப்படிங்கும்போது, ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த வருஷம் கொஸ்டின் வராது, மற்ற சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். இது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஒரு சிலருக்கு இது வந்து கிளிக் ஆகும், ஒரு சிலருக்கு கிளிக் ஆகாது. பட் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னா சிலபஸ் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். அது போன வருஷம் கேட்டிருக்காங்க, கேட்கல, அது செகண்டரி. இந்த வருஷம் கேட்கலாம், கேட்காமலேயும் போகலாம். நம்மளே அன்பிரடிக்டபிள் எக்ஸாம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த எக்ஸாமை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உட்காந்து எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். ஸோ அக்கார்டிங் டு மீ, சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குது. பொங்கல் முடிச்சுட்டு அப்படியே எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் எடுத்து வச்சு பார்க்கும்போது அப்போ தான் சிலபஸ் எடுத்து பார்ப்போம். ஹிஸ்ட்ரியை விட்டுடலாம். ஸோ பாலிட்டி, ஜியாகிரஃபி, என்வரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் இதை மட்டும் வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் வரும். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைம் இருக்குது நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளால் இப்போ ஈஸியாக படித்து முடிக்க முடியும். சிசேட்டும் அப்படி தான். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸாமுக்கு பக்கும்போது சிசேட் வரலன்னு சொல்லுது. பட் இந்த டைம் எத்தனை பேர் யோசிப்போம் பார்த்தீங்கன்னா, மொத்த எக்ஸாமையும் நம்ம மறந்துட்டு வேறு ஏதோ வந்து irrelevant to the examination நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். அது ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் இந்தியா எல்லாமே இன்க்ளூடட் ஆகும். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மெயின்ஸுக்கு போனோம்னா இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்கும், இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. சிலபஸில் இருக்குது. ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு கொஸ்டின் கேட்கறது 2-3 கொஸ்டின் கேட்டாவே மாட்டிப்போம்.
யூபிசி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஸோ அப்போ சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காவது சிலபஸை நம்ம எல்லாமே பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸ் சிலபஸில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிலபஸை ஸ்கிப் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காதீங்க, சிலபஸில் இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்ரி பார்ட் ஆஃப் த சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா சிசெட். இதுதான் டிசைடிங் ஃபேக்டர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில். எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு போவோம், சிசெட்டில் வந்து கோட்டை விட்டுரும். இந்த 2026 ஃபிலிம்ஸில் கூட ஜிஎஸ்ஐ நல்லா பண்ணிவிட்டு சிசெட்டில் ஒழுங்காக பண்ணாத ஆஸ்பிரண்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஜிஎஸ் தான் இருக்கக்கூடிய ரொம்ப அதை தான் வந்து கிராக் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து கஷ்டப்படுவோம். ஜிஎஸ்க்கு தான் மேக்ஸிமம் 1 இயர் ஃபுல்லாகவே டைம் கொடுத்து நம்ம படிச்சுட்டு இருப்போம். அதை நம்ம கிராக் பண்ணிடுவோம். ஆனால் இந்த சிசெட் குவாலிஃபையிங் பேப்பர் பண்ணிடலான்னு போவோம், கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது மாட்டிப்போம். ஸோ சிசெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிசெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. அண்ட் இப்போ இருந்தே சிசெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல உங்களை நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் சிசெட் அவங்க நல்லாவே போடுவாங்க, ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா சிசெட் எனக்கு வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மித்து கிளப்பி விட்ருக்காங்க, சிசெட் டஃப் 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 டஃப். என்னதான் டஃப், எப்படி தான் டஃப்னு வந்து தெரியல. எடுத்து வச்சு பேப்பரை பார்த்தோமா, இல்லை கொஸ்டின் பேப்பரை பார்த்தோமா, கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம பார்த்தோமா, உண்மையாகவே அது எல்லாரும் சொல்கிற மாதிரி டஃப்பாக தான் இருக்கா, இல்லை நம்மளுக்கு டஃப்பாக இருக்கா, இல்லை நம்மளுக்கு மேபி ஈஸியாக இருக்குமா, இந்த மாதிரி எந்த ஒரு அனாலிசிஸுமே இல்லை. 4 பேர் டஃப்னு சொன்னால் அது டஃப் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தப்பாக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்தெல்லாம் வந்திருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்க சிசெட் டஃப்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே விடுங்க. நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கோம், ஸ்கூலில் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கோம், காலேஜ்லேயே மேக்ஸ் ஒரு பேப்பரை எடுத்து வச்சு படிச்சிருப்போம், எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்திருப்போம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும், பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாலே போதும், போதுமான அளவு ப்ராக்டிஸ். நான் சொன்னது மாதிரி இது இருந்தாலே உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அண்ட் இங்கே குவாலிஃபையிங் பேப்பர் ஒரு செகண்ட் மார்க் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த பேப்பருக்கு அவ்வளோதான். இதை கட் ஆஃப்க்கு வந்து எடுக்கவே போகிறதில்ல. ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா சிசெட் ஈஸியாக கிராக் பண்ணலாம். இந்த 2026 பேப்பரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிசெட் ஈஸியாக தான் இருந்துச்சு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னு சொன்னாங்க. பட் யூபிஎஸ்சி அந்த ஸ்டாண்டர்டு அதுதான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. அது டஃப்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் யூபிஎஸ்சி நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஓகேங்களா? அதவே நம்ம தப்புன்னு சொல்கிறோம்னா அப்போ யூபிஎஸ்சி வச்சிருக்கிற ஸ்டாண்டர்டு நம்ம தப்புன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் சிசெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் வந்து பண்ணிவிட்டு 0ல் தான் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே கூட வந்து சிசெட்டுக்கு ஒரு 1 hour வந்து கொடுங்க, தப்பே கிடையாது. இல்லை ஓரளவுக்கு எனக்கு வந்து எல்லாமே நான் கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கேன் அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அந்த டைமில் எடுத்து வச்சு எவ்ரிடே ஒரு 1 hour படிச்சிங்கன்னா போதும். பட் இதுக்கு செல்ஃப் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட். நான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னே தெரியாமல் சிசெட் படிக்கணுமா, நான் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை வந்து பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, இது எதுவுமே தெரியாமல் கன்ஃபியூஷனாக சுற்றுறது, அது ஒன்று. அதை தப்பு பண்ணாதீங்க. அண்ட் சிசெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி சொன்னது போல் இந்த நான் 10 லிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இதில் சிசெட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் முக்கியமான விஷயம் அந்த 3 காம்போனன்ட், காம்ப்ரிஹென்ஷன், ஆப்டிடியூட், ரீசனிங், இது 3மே இம்பார்ட்டன்ட். எதுலையாவது ஒன்று அந்த கம்ப்ளீட் த சிலபஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இது கூட வந்துடும். ஏதாவது 2 பார்ட் மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடலாம், வரும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியெல்லாம் கொஸ்டின் வராது. 3 பார்ட்லேருந்து அப்படியே ஆவரேஜாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. 3 பார்ட்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் கட் ஆஃப் அந்த குவாலிஃபைங் அந்த செகண்ட் மார்க்கே நம்மளால் வந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ நான் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்துக்குமே கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நான் கோச்சிங் கிளாஸ் போங்க அப்படின்னு வந்து சொன்னதே கிடையாது. கோச்சிங் கிளாஸ் போகலைனாலும் கிராக் பண்ணலாம் இந்த எக்ஸாமை. பட் with proper guidance, this exam is very easiest exam guys. நான் இப்பவும் சொல்லுவேன், இந்த 2026 பேப்பரை பார்த்ததுக்கப்புறமும் சொல்லுவேன், கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான ப்ரிப்ரேஷன், கரெக்டான ப்ராக்டிஸ், டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு அட்டெம்ப்டில் டெஃபினட்டாக கிராக் பண்ண முடியும். யூபிஎஸ்சியே நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட ஓபிசி கேட்டகரி 9 சான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. 9 சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் மிஸ் ஆகலாம். பட் டெஃபினட்டாக நம்மளுக்கான ஒரு எக்ஸாம் யூபிஎஸ்சி நம்மளுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகும். இது எல்லா சீரியஸ் கேண்டிடேட்டுக்கும் வந்து பொருந்தும். ஸோ எக்ஸாம் இப்போ 2026 டஃப்னே வைங்க. ஸோ 2027 இருக்குல்ல, 2027 எப்படி கொஸ்டின் கேட்பானே தெரியாது. அண்ட் 2026 கிராக் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 2026 நம்ம கிராக் பண்ணி இந்த பேப்பரை நான் கிராக் பண்ணிடுவோம்னு யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கான எக்ஸாம் இந்த எக்ஸாம் மாறுச்சுல்ல. இந்த மாதிரி எந்த அட்டெம்ப்ட் நமக்கான அட்டெம்ப்டாக வரும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பட் எவ்ரி அட்டெம்ப்ட் வந்து நமக்கான அட்டெம்ப்டாக இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு உள்ளே போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும், ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு ப்ராப்பராக, அதனால தான் நான் சொன்ன ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால்
உங்களால் ஈஸியாக வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், எக்ஸாமை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிக்க முடியும். அப்படி படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். அந்தளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, அவங்க டெடிகேட்டடாக இருப்பாங்க, அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும், அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் இருக்கும். இது உண்மை. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக அவங்களே படிச்சுட்டு அப்படியெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நம்புங்க. அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. அவங்களாலே படிக்க முடியுது, நம்மளால தான் ஒன்றுமே படிக்க முடியல அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே எல்லாருக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருக்காங்க, கிளியர் பண்ணவங்க பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க. புரியுதா? ப்ராப்பரான கைடன்ஸில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் விஷயம். ஸோ அப்போ கைடன்ஸ் எடுத்துகிட்டு படிங்க. பிகாஸ் 1 இயர் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடும்போது கைடன்ஸே இல்லாமல் நம்மளா ஒன்று பண்ணிவிட்டு அதில் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டிவியேட் ஆகிட்டு 2 மாதம் எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு எப்போ ஆப்ஷன் படிக்கணும் எதுவுமே வந்து தெரியாமல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஃபஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 மாதம் படிப்போம், மறுபடியும் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ irrespective ஆஃப் த பேப்பர் எப்படி வந்தாலும் சரி, நீங்கள் இந்த 10 விஷயத்த ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்பணும், நம்பிக்கை வச்சு. இப்போ இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். எக்ஸாமுக்கு பக்கம் போயிட்டு நம்மளுக்கு டைம் பத்தல, ரிவிஷன் பண்ண டைம் பத்தல, இந்த சப்ஜெக்ட் முடிக்க டைம் பத்தல, எக்கச்சக்க ரீசன் வந்து நம்ம சொல்லுவோம், இன்க்ளூடிங் மீ தான். பட் இப்போ வந்து பார்க்கும்போது எவ்வளவோ டைம் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் தொடவே இல்லை, 0ல் தான் இருக்குது அப்படின்னாலுமே ஈஸியாக உங்களால் வந்து அதை சப்ஜெக்டை படிக்க முடியும், கிளாரிட்டி எடுக்க முடியும், தேவையான அளவு ரிவிஷன் கொடுக்க முடியும். நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இல்லை ரொம்ப புவராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, நம்மளால் இருக்கக்கூடிய டைமில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும், தேவையான அளவுக்கு ப்ராக்டிஸும் எடுக்க முடியும். எவ்ரிடே நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கெயின் பண்ண முடியும். எக்ஸாம் எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்டாலும் சரி, கட் ஆஃப் எப்படி மாறினாலும் சரி, நம்மளால் அதை கிராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் உண்மை. இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக 2027 எக்ஸாமினேஷன் உங்களோட எக்ஸாமே அமையும். Thank you so much for watching this video guys. Have a nice day.